நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை ஒரு சிறப்பு நிகழ்வாக எடுத்துக்கொண்டு உடனடியாக மேலும் ஒரு 7,50,000 ரூபாய் இன்றைய தினம் வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டு அது காசோலையாக அவருடைய தாயாரிடத்திலும் சகோதரிடத்திலும் இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கைகளில் ஏற்கனவே வழங்கப்பட்டவர்களில் சிறு திருத்தங்களை கேட்டிருக்கிறார்கள். அந்த திருத்தங்களும் மனையிடம் பற்றி அவருடைய பணியாணை பற்றியும் கேட்டிருந்தார்கள். அவர்கள் விருப்பப்படி செய்து தருவதற்கு அரசு தயாராக இருக்கிறது. முதலமைச்சர் அதற்கு உரிய வழிகாட்டுதலை தந்திருக்கிறார் என்ற விவரத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே சகோதரர் இன்றைக்கு அஜித் அவர்கள் நம்மிடத்திலே இல்லை என்பது நம் அனைவருக்கும், அவருடைய தாயாருக்கு, அவருடைய சகோதரனுக்கு மட்டும் அது இழப்பாக அல்ல, முதலமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கிறது. ஆக அந்த இழப்பை ஈடு செய்கின்ற வகையிலே அவர்களுக்கு எதிர்கால தேவைகள் அனைத்தையும் செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நானும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் தென்னவன் சேங்கை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள்லாம் வந்து இன்றும் நம்முடைய வட்டாட்சியர் உள்ளிட்ட அனைவரும் இங்கே வருகிறது. சார், இது கோர்ட் சொன்னனால கொடுத்த பணம்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா நீதிமன்றம் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க 2 வாரத்துல. கோர்ட் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாலே நாங்க வந்து நிவாரணம் கொடுத்தாச்சு. நிதியா இல்ல அரசு நிதியா சார்? நான் தான் தெளிவா சொன்னேன், ஏற்கனவே கொடுத்தது கட்சி நிதி, இது அரசு நிதி. இல்ல, அதான் இது கோர்ட் சொன்னனால கொடுத்தேன்னா நேத்து ஏப்பா நாங்க சொன்னதுக்கு அப்புறம், நாங்க செஞ்சதுக்கு அப்புறம் தான் கோர்ட்டு செஞ்சிச்சு. நீங்களே பாக்குறீங்க, தொடர்ந்து இங்க வந்து ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் வர்றாங்க, தலைவர்கள் வர்றாங்க. அந்த நேரங்கள்ல நாமும் வந்து இருக்கக்கூடாது. சரி, சகஜ நம்ம வரட்டும் போகட்டும் வந்துக்கிறோம் என்ற அடிப்படையில தான் இன்னைக்கு இது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா அந்த இடத்துலயும் வேலையிலையும் அதிருப்தி தெரிவிச்சிருந்தார் அவர் வந்து. அதிருப்தி இல்லப்பா, அது விருப்பம். அவங்க விருப்பத்தை நாங்க பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்கு. அது அதிருப்தி. என்ன அதிருப்தி? உனக்கு அதிருப்தியா இருக்கா? அவங்கள நாங்க சொல்லிட்டா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க விருப்பம் எதுவோ அதைத்தான் நாங்க செய்ய போறோம். நடவடிக்கை சரியான விதத்தில் போயிட்டு இருக்கும்போது எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்றாங்க. அது எதிர்கட்சிகளுடைய வேலை சார். இதுவரை எந்த முதலமைச்சர் இவ்வளவு விரைந்து நடவடிக்கை எடுத்து எந்த அரசு செய்திருக்கிறது? அதை செய்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை பாராட்டுவதற்கு மனமில்லாத எதிர்க்கட்சியினர் அவர்கள் தங்கள் அரசியல் செய்வதற்கு இந்த குடும்பத்தை, இந்த சம்பவத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்களே தவிர அவர்களே மனதுக்குள் முதலமைச்சருடைய நடவடிக்கைகளை நிச்சயமாக பாராட்டுவார்கள். விஜய் நேற்று கண்டன ஆரம்பத்தில் சாரிமான்னு சொன்னா போதுமா, 24 குடும்பத்துக்கும் முதல்வர் சாரி சொன்னாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை பத்தி இல்ல, அவரு 24 குடும்பத்துக்கும் அவரு போய் பார்த்துட்டு வந்திருக்காரா, ஆறுதல் கூறியிருக்காரா? அஜித் குடும்பத்துக்கு தானே அவரும் வந்தாரு. 24 குடும்பத்துக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பாதிப்புகளுக்கு முதலமைச்சர் என்ற முறையிலும் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையிலும் அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், ஆறுதல் சொல்லியிருக்கிறார்கள். சார், இப்ப கோர்ட்ல வந்து என்டி தீபன் மாதிரியான வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விவகாரத்துல திமுக நிர்வாகிகள் கட்ட பஞ்சாயத்து செஞ்சாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான, அதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் விசாரிச்சு அவரும் அங்கே வழக்காடினார். உரிய விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை வந்து நீங்க தொடர்கதையாக கொண்டுட்டு போகாம நீங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.